வணக்கம் மக்களே, இது உங்கள் டொரண்டோ தமிழ். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே டவுன் டவுனில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டவுன் டவுனில் லேக் ஒன்டாரியோ தான் பார்க்க போகிறோம். அதில் சின்ன ஒரு போட்டிங் எல்லாம் இருக்குது. வாங்க நாங்களும் போட்டில் போய் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டொரண்டோண்ட அழகாக வெளியாக நின்று பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பில்டிங் நடுவில் ஒரு சி என்ற ஒரு பாருங்க அப்படி வழியா தெரியுது. மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இதுலதான் போறோம். நாங்கள் இதுல போய் டொரண்டோக்கு வெளியால இருந்து டொரண்டோ சிட்டி வடிவை வந்து பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் டிக்கெட்ஸ் எடுத்துட்டு வரணும். நாங்களும் போய் பார்ப்போமா. இப்ப நாங்கள் ஊர்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண மாதிரி இப்ப போட் இருக்குது. அந்த போட்டுக்கு டிரைவரை காணையில வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் போட்டில் டிரைவரை காணையில் வருவார் போல இருக்குது. பார்ப்போம். இப்ப இங்க இருந்து நாங்க ஒரு சின்ன ஒரு தீவண்டுக்கு தான் போறோம். சென்ட்ரல் ஐலாண்ட் சொல்லி ஒரு தீவுக்கு. அங்க போய் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, எப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அங்க இருந்து இரவு லைட் வெளிச்சத்துல டொரண்டோ சிட்டியை பார்க்க வடிவா இருக்குன்னு சொல்லி வாங்க நாங்களும் போய் பார்ப்போம். இப்ப போட் வந்து போகுது. போட் வலிக்கிட்டு இப்படிதான் போகும். மைண்ட் பக்கம் தான் போகும். Yeah. Bye. இதுல ஒரு ப்ரொபோசல் உண்மையிலே ஒரு வடிவான ரோடு. பறக்கும் போல இருக்குது. பாபம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கால பாருங்க படம் விசப்படம் எல்லாம் கொண்டு வச்சுக்கிறோம்.
So this is a central island. This is a central island. Okay. We visit first time. Yeah. It's fun. Yeah. You're recording the trip, I see. Yeah, YouTube channel. Oh. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்ல வந்து இப்போ நான் இறங்கிட்டோம். இதான இந்த சென்ட்ரல் ஐலாண்ட். இங்கதான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். எங்க பார்த்தாலும் பச்சை பசையிலாவும் சோடி சோடியா இருக்கணும். நாங்கெல்லாம் சிங்களா சுத்துறோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு வாங்க. அங்க பாருங்க ஒரு கூட்டமே வருது பட்டாளமா. அவங்க எல்லாம் இண்டே போக மாட்டாங்க மாதிரி தான் இருக்குது. உள்ளேயும் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சின்ன சப்வே ஒன்று இருக்குது. இந்தியால பீட்சா ஆரியோட வாரம் நீங்களும் பாருங்க மக்கள் எவ்வளவு ஒரு வடிவா இருக்கு. இந்த மரம் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை தருது. என்ன நாங்க மட்டும்தான் தெரியும். எல்லாரும் பாருங்க சோடி சோடியா தெரியுது. நாங்களும் இந்த குழந்தை பிள்ளைகளை மேய்ச்சி கொண்டு தெரியும். அங்கால சின்ன ஒரு நதி ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம். அது இதுவும் என்ன மாதிரி ஒரு பாவம் தனியே தான் தெரியுது பாருங்க. அவங்களை இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆத்துக்கு பக்கத்துல எல்லாம் கூட்டமா நிக்கணும். இது வந்து கனடாவோட தேசிய பறவையா இருக்குது. இது கூசன்னு சொல்லினோம். இது இந்த இறக்கையில இருந்தெல்லாம் இங்க ஜக்கெட்டா இருக்கணும். ஆனா கண்டபடி நாங்கள் எல்லாம் இதை பிடிக்கல. அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணினா எங்களை போலீஸ் பிடிச்சிடுவாங்க. பாருங்க அவ்வளோ கூட்டமா அவ்வளோ வடிவா இருக்கு. படுத்திருக்கணும். கொத்தி போடுங்க. நம்ம இந்த மரத்தை பாருங்க மக்கள் எவ்வளவு பழமையான காலத்து மரங்கள் எல்லாம் இப்பயும் பாதுகாக்கணும். எல்லா மரமுமே பழங்காலத்து மரங்கள். ஆனா எப்படி பாதுகாக்கணும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் மாற்றி வச்சிருக்கணும். நாங்கள் பதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. ஒரு லேக்குக்கு மேலாக ஒரு பாலம் ஒன்று போகுது. அந்த பாலத்துல தான் இப்போ ஏறி பார்க்க போனோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கீழால போட் போகுமா அந்த பாலத்துக்கு கீழால. உண்மையிலே ஒரு வேற லெவல் ஃபீலா தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நடுவில் எங்க ஊர் வாழைய கொண்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய சாடியில வந்து வச்சிருக்கணும். நல்ல வாழை இலையோட நிக்குது. அப்படியே அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மரங்கள் அப்படியே நீளத்துக்கு வடிவா அப்படியே லைனுக்கு நட்டு வைக்கணும்.
எப்பயும் நட்டோம்னா நான் இப்போ பார்க்க ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கு. இஞ்சால உட்காந்து சின்ன ஒரு தீவில் இப்படியெல்லாம் வடிவா டெக்கரேட் பண்ணி சுற்றுலா தினமாக ஆக்கி வச்சிருக்கணும் இந்த அரசாங்கம். வாங்க அப்படியே போவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 பெல் வச்சிருக்கணும். ஆனா அது வந்து சோலார்லாம் அடிக்கும், அந்த டைமுக்கு தான் அடிக்கும். அதுங்க மேல சோலார் பேன் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டர் எல்லாம் பூட்டி ஒரு வித்தியாசமா பெல் ஒன்று செட் பண்ணிருக்கேன். நான் நினைக்கிறேன் அந்த டைமுக்கு அடிக்கும் போது. அப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வடிவான ஒரு வியூ ஒன்று தான் பார்க்க போறோம். இந்த வியூ பார்க்க தான் எல்லாரும் அங்க இருந்து போட்ல ஏறி இங்க வரணும். அது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. இந்த வியூவை பார்க்கத்தான் இவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வரணும். ஆனா வடிவா தான் இருக்கு. டொரண்டோ சென்டர் ஐலாண்ட் டொரண்டோன்னு எழுதி இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாடி கலவை பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வீட்டை போறதுக்காண்டி போட்டுக்கு போயிடும். போட் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாது. சரியான கிரௌடா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் போனா தான் தெரியும். பார்ப்போம். இப்படி போறதும் ஒரு நல்ல பண்ணா தான் இருக்கும். அதால இதுதான் மக்களை இந்த டொரண்டோ அழகு பாருங்க. கடலுக்கு நடுவில் போறோம். டொரண்டோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அப்படி எங்கால பாத்தீங்கன்னா சிவப்பு சூரியன் தெரியும். தெரியுதோ தெரியல.
டொரண்டோட வடிவ பாருங்க மக்களே. என்ன இன்னும் கொஞ்சம் இருண்டா தான் லைட் போடுவோம். ஆனா நாங்கள் இரவாக முதல்ல போறோம். அழகப்படியே பார்த்து நாங்கள் இந்த வீடியோவை முடிக்க போறோம். இன்றைக்கு இந்த ஐலாண்ட் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம் மக்களே.